ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் எங்க அப்பா பஜ்ஜி போண்டா ஏதாச்சும் வாங்கி கொண்டு போயிட்டு இருப்பாரு. பிள்ளைங்க டீக்கு ஏதாச்சும் சாப்பிடுவேன். அதெல்லாம் எவ்வளவு அழகான காலம். அவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டோம் போல. இப்ப என் பிள்ளைங்களுக்கு தினமும் ஈவினிங் ஸ்நாக்ஸா என்னென்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் யூடியூப்ல பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா வந்த பாடு கிடையாது. இதுல என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே ஏதாச்சும் டீக்கு ஸ்நாக்ஸ் இல்லையான்னு கேட்பாரு. சரி ஹெல்த்தியா பண்ணலாம்னு சொல்லிட்டு சாலட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம்னா இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சப்பாத்திக்கு வச்சுக்கிறேன். என்ன புட்டு சுட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கேன். புட்டா இல்லையே எனக்கு பாதி டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே இஞ்சி போட்டு நல்லா டீ குடிச்சிட்டு ஏதாச்சும் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தா தக்காளி வெங்காயமா இருந்தாலும் சரி அதை ஆர்வமா திறந்து பாத்துக்கிட்டு இருப்பேன். சின்ன புள்ளையில வீட்டுக்கு யாராச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா அதை நைட்டு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. கொஞ்சம் வளர்ந்துட்டப்ப இப்ப யாராச்சும் வாங்கிட்டு வந்தா அது தொட்டு கூட பாக்குறது கிடையாது. எனக்கு என்னமோ நேற்று நைட்டு எனக்கு பெப்பர் கிரேவி ரொம்ப ட்ரையா சாப்பிடணும்னு ஆசையாச்சு. வரும்போதே எங்க ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்து நானே வீட்டுல மசாலா ரெடி பண்ணி சிக்கன் கிரேவியோ சப்பாத்தியோ ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டா. மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க